கர்நாடகாவில் முன்னாள் கணவரிடம் இருந்து மாதம் 6 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்ட பெண்ணுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உத்தரவு பிறப்பித்துள்ளார் நீதிபதி. என்ன உத்தரவு பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். உழைத்து உண்ணும் சோறுதான் உடம்பில் ஒட்டும் என தீயாய் வேலை செய்வோர் ஒரு புறம், உடல் நோகாமல் காசு வர வேண்டும் என வெட்டியாய் இருப்போர் மறுபுறம். இதில் ஆண் பெண் என்ற பேதமெல்லாம் கிடையாது. இந்த இரண்டாம் ரகத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தன் முன்னாள் கணவரிடம் இருந்து மாதம் 6 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்ட அதிர வைக்கும் தீர்ப்பளித்துள்ளார் நீதிபதி. Please don't tell the court that this is all a person requires. 6,16,300 per month. மாதம் பிறந்தால் 6,16,300 ரூபாய் தான் என தன் அக்கவுண்டில் வந்து விழ வேண்டும் என்று முன்னாள் கணவரிடம் இருந்து ஜீவனாம்சம் எதிர்பார்த்துள்ளார் அந்த பெண். ஒரு மனிதரால் மாதம் 6 லட்சம் ரூபாய் எப்படி செலவு செய்ய முடியும் என நியாயமற்ற விஷயத்திற்கு நியாயம் கேட்ட நீதிபதி அப்பெண் கூறிய பதிலை கண்டு வாயடைத்து போனார். Does anybody spend this much? A single lady for herself? Oh, if she wants to spend, let her earn. Not on the husband. முழங்கால் வலி, பிசியோதெரபி, மருந்துகள், அது தொடர்பான பிற செலவுகளுக்கு 4 முதல் 5 லட்சம் ரூபாயும், வளையல், செருப்பு, கைக்கடிகாரம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு 50,000 ரூபாயும், உணவுக்கு ஒரு 60,000 ரூபாய் என பட்டியலை அடுக்கவே போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு என்று திகைத்து போனார் நீதிபதி. ஒரு நபருக்கு இவ்வளவு பணம் தேவை என்று நீதிமன்றத்தில் சொல்லாதீர்கள் என்று கடிந்து கொண்ட நீதிபதி ஒற்றை பெண்ணாய் யாராவது 6,16,300 ரூபாய் செலவு செய்வார்களா என்று சாடினார். And why should the court grant reasonable amount? No, my lord. In order to show the actual picture, my lord. No, please don't tell the court that this is all a person requires. 6,16,300 per month. சரி, அப்படியே செலவு செய்ய வேண்டும் என்ற ஆசையா? நீங்களே சம்பாதித்து செலவழியுங்கள் என்று அழகான யோசனையையும் வழங்கினார். வேறு எந்த குடும்ப பொறுப்பும் இல்லை, குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி ஜீவனாம்சம் என்பது கணவருக்கு தண்டனையாக அமைந்துவிடக் கூடாது என்பதை தெளிவுபடுத்தினார். நீதி அளித்ததும் ஒரு பெண் என்பதுதான் இந்த வழக்கின் சிறப்பே. ஜீவனாம்சம் நியாயம்தான், ஆனால் அது கணவரின் ஜீவனையே எடுக்கும் விதமாக அமைந்துவிடக் கூடாது என்பதும் நியாயமே என்பதை மறந்துவிடக் கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.